வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். நல்ல சோலை பட்டூரே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒயிட் சென்னா 1 கப் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு கருப்பு சென்னா எடுத்துக்கோங்க. கலர் மேட்சிங்க்கு தான் இது. இது வந்து ஸ்கிப் பண்ணவும் செய்யலாம். அது நல்லா கழுவிட்டு நல்லா முழுகிறதோட கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா சென்னா வந்து ஊறுனா சைஸில் பெருசாகும். அதுக்காக ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் காலையில் ஊற வச்சு சாயங்காலம் செஞ்சேன். ஊறினதுக்கப்புறம் அந்த ஊறின தண்ணியை கீழே ஊற்றிட்டு திருப்பியும் புதுசாக தண்ணி ஃபில் பண்ணி ஒரு பாதி அளவுக்கு உப்பு போட்டு ஒரு நல்ல தட்டில் மூடி குக்கரில் ஒரு 10 விசிலாவது வச்சுக்கோங்க. 10-12 விசில் வச்சு நிறுத்தி சாஃப்டாக வேக வச்சு வச்சுக்கோங்க. இந்த மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் இல்லை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக்காமல் ஒரு வாசனை வர்றதோட கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த இதுக்கு. இது சேர்க்கலைங்கிறவங்க சென்னா மசாலா டைரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த ஃப்ளேவர் வராது. இதில் வந்து மாதுளை விடை பொடி வந்து கடையில் அனர்தானா பவுடர்னு கிடைக்கும். அது கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆம்சூர் பவுடர் மாங்காய் பொடி இருக்குது, அது வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இதில் வறுக்கிறப்ப போட வேண்டாம். இது ஒன்று தான் இதில் மாடிஃபிகேஷன். மீதி விஷயம்லாம் கிடைக்கிறது தான். கருப்பு ஏலக்காய் கிடைக்கலனாலும் நார்மல் ஏலக்காயை 3 போட்டு வறுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா சூடாகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது பாதி டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கண்ணாடி மாதிரி தெரியும்ல, அந்த அளவுக்கு ஆற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள். அதில் நம்ம 2 காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கோம். அதில் காரம் பத்தாது, அதனால இதில் ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி அதை வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதக்க சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது மூடி 2 நிமிஷம் நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு 3 பச்சை மிளகாயை நீட்டாக கட் பண்ணி அதை போட்டு வதக்கிட்டு நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் போட்டு 1 நிமிஷம் வதக்குங்க. இப்பயே நல்லா ஃப்ளேவர் நல்லா வரும். அந்த வேக வச்ச சென்னால் ஒரு 1/4 பங்கு எடுத்து மேஷ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாத்தையும் போட்டு 1 செகண்ட் வதக்கிட்டு அந்த மேஷ் பண்ண சென்னாவையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ தண்ணி தேவையோ அது ஊற்றி பார்த்துட்டு அதோட ஒரு 1/4 டம்ளர் கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொதித்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் குறையும்ல, அதுக்காக இது பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் மூடி வேக வைங்க. அதுக்கப்புறம் திறந்து ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கோங்க. இது சென்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பட்டூரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து மைதாவும் கோதுமையும் ஈக்குவலாக இது பண்ணிட்டோம். வெறும் மைதா போட்டிங்கன்னா நல்லா கடையில் இருக்க மாதிரியே வரும். நாங்கள் ஹெல்த் பர்பஸ் யோசித்து 2யும் சேர்த்து கலந்து போட்டோம். இது 1 கப், அது 1 கப்புன்னு. இல்லை உப்பு தேவையான அளவு போட்டு, சர்க்கரை 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு. இது எல்லாத்தையும் போட்டு தயிர் வந்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. ஓரளவுக்கு எல்லா மாவும் தயிர் கலந்து அந்த ஈரப்பதத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்ட்ராங்காக பிசைஞ்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எழும்பி வரும்ல, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் சாஃப்டாக. எல்லாம் ஒன்றா திரண்டு சாஃப்டாக ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். அது நல்லா பிசைஞ்சு முடித்தோன்னே இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி தட்டு போட்டு மூடி ஒரு பக்கமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுருங்க.
ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அந்த தேய்ப்போம்ல சப்பாத்தி கல், அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு குழவியை எடுத்துட்டு நல்லா ஒரு பக்கம் மட்டும் நீட்டாக தேய்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் கிடைக்கும். நல்லா தேய்ச்சி ஓரளவுக்கு மொத்தமாகவே இருக்கலாம், ரொம்ப மெலிசாக இருக்கணும்னு தேவையில்லை. உங்களோட கடாய் சைஸையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் கொஞ்சம் பெரிய கடாயாகவே வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் நீட்டாக இது பண்ணியிருக்கோன்னு. எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடான உடனே பூரியை போட்டு ஒரு 2 நிமிஷம் உள்ளுக்குள்ளார அமுக்கி வச்சுருங்க. ஒரு அரை நிமிஷம் கூட ஓகே தான். அமுக்கி வச்சுட்டு அந்த இதானோடனே பெரட்டி மேல் பக்கமும் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். கொஞ்சம் செவந்த உடனே எடுத்துக்க வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லா பூரியையும் செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு கையால் நல்லா சூடு வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட சோலே பட்டூரே சர்வ் பண்ண ரெடி. வெங்காயம், லெமன், ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.